வழக்கம் போல ரஷ்யா உக்ரைனை வெளுவெளுவென்று வெளுத்திருக்கிறார்கள். மொத்தம் 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், 28 மிசைல்கள் உக்ரைனோட பல பகுதிகளிலும் பந்தாடி இருக்குது. ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சப்ஸ்டேஷன் பல்வேறு பகுதிகளில் தாக்குது. அதுவும் டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் பகுதியில் 20 ஸ்ட்ரைக்காவது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வருது. அதாவது டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்கோட அந்த டினிப்பர் ரிவரோட கிழக்கு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா, கிழக்கு பகுதி மேற்கு அந்த ரிவர் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கு. ஏன்னா அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அணு உலை, தெர்மல் பவர் பிளான்ட், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே குறி வச்சு ரஷ்யா தப்பு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை ரஷ்யா ஃபாலோ பண்றாங்க. இப்போ அட்டாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாற்றி அமைச்சிருக்காங்க. என்னதான் உக்ரைனோட மேற்கு பகுதிகளில் அபரிவிதமா எலக்ட்ரிக்கல் சப்ளை இருந்தாலுமே, மேற்கு நாடுகள் ஓடோடி வந்து எலக்ட்ரிக்கலை கொடுத்தாலுமே அதை உக்ரைனோட கிழக்கு பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியாத மாதிரியான விஷயங்கள் ரஷ்யா பிளான் பண்ணி திட்டமிட்டு தாக்குதல் பண்ணிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் ராதாலேயே வந்து பாத்தீங்கன்னா பல எம்பிக்களாக பேசப்பட்டுட்டு வருது. அதுக்கான காரணங்கள், அவங்க கிட்ட எலக்ட்ரிசிட்டி வந்துடும், மேற்கு தரப்பு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே கிழக்கு பகுதிகளில் கொண்டு போகணும்னா ப்ராப்பரா அந்த வே வேணும் இல்லையா, எலக்ட்ரிக்கல் கிரிட் எல்லாம் வேணும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே அழிக்கிறதுனால அதுதான் புது ஸ்ட்ராட்டஜி ரஷ்யா ஃபாலோ பண்ணுது. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் கிரிட்டு, சப்ஸ்டேஷன்ஸு, ஸோ அந்த வழி பாதை இல்லாதனால, ப்ராப்பரா டெவலப் ஆகாததுனால அந்த பகுதிகளில் கரண்டே கொடுக்க முடியல. ஸோ இந்த ஒரு காரணத்தினால அதிகப்படியான கரண்ட் தட்டுப்பாடுகள் உக்ரைன் ஃபுல்லா இருக்கு. இதுல டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல மட்டுமே 20, குறைஞ்சது 20 ஸ்டாக்குகளாவது இருக்கும் அப்படிங்கிற சொன்னாங்க. உக்ரைன்ல பாதி, உக்ரைனோட கேபிட்டலான கீவ் பாதி பகுதிகளில் கரண்ட் இல்லை அப்படிங்கிற சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒடசா பகுதி, இஸ்மேல் போர்ட்ல எல்லாத்தையும் ஹெவியான அட்டாக், அங்கேயும் பவர் இல்லை. ரெண்டாவது சேர்னிஹிவ்லாம் ஒரு நாள் ஃபுல்லாவே பவர் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல கீவ் முழுவதுமே ஒரு நாள் ஃபுல்லா பவர் இல்லைன்ற சூழ்நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படிங்கிற பல விஷயங்கள் இந்த உக்ரைனோட எம்பிக்களா இருக்கட்டும், உக்ரைனோட மீடியாக்களா இருக்கட்டும், பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பகுதிகள் மட்டும் இல்ல, பவர் அவுட்ரேஜஸ், எமர்ஜென்சி பவர் அவுட்ரேஜஸ் அப்படிங்கிறது கீவ், கர்கிவ், ஜைட்டோமர், செர்காஸ்கி, டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்னு பல பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அவுட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டிடெக் நிறுவனம், உக்ரைனோட எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணக்கூடிய நிறுவனம். ஸோ இது போல ஹெவியான அட்டாக்ஸ், கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, ஹாட் வாட்டர் இல்ல, சூடு ஹீட்டிங் பண்ணக்கூடிய இந்த ஹீட்டர் வேலை செய்யல, ஏகப்பட்ட விஷயங்கள். உடனே உக்ரைனோட எம்பிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, டெலகிராம் சேனல் வந்து பண்ணா பல மக்களும் அசிங்கமா கொஞ்சம் பொன் மொழியில வந்து பண்ண பேசிக்கிறாங்க. பரவாயில்ல, உக்ரைன்ல இருக்கக்கூடிய சில எம்பிக்கெல்லாம் பேசுறாங்க. அது கொன்சாரங்கோ அவர்கள், இவரை நம்ம அடிக்கடி பார்ப்போம், அதிகமா பேசுவாரு, அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இவர் அதிகமாக பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா. இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டெலகிராம் பேஜ் ஷேர் பண்ணி, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். நார்மலாக இது போல் ரிப்ளை பண்ணுறவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். சிவிலியன்ஸ் வந்து ஏதாவது பேசுகிறாங்கன்னா ரிப்ளை பண்ணுவார். நல்ல ஒரு எம்பி தான். பட் ஏன்னா ரஷ்யாக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு எம்பி, ஜெலன்ஸ்கி அவர்களோட கட்சி தான். இப்போ இவர் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா, பாருங்க எனக்கு புரியுது, அதிகமாக கேள்வி ஏன் கேட்குறீங்கன்னா, என்கிட்ட என்னங்க கரண்ட் வர மாட்டேது, தண்ணி வர மாட்டேது, ஹீட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது, புரியுது, எனக்கு புரியுது. உக்ரைன் மக்களே நம்ம இதுக்கு ப்ரிப்பேர் ஆகல. ரஷ்யா இது போல கேஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டுவாங்கன்னு தெரியாது. ரொம்ப சேடு தான், எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. நீங்க கேட்குற கேள்வி எல்லாம் கரெக்ட் தான், ஏன் ஹீட்டர் ஆன் ஆகல, அது ஆகலன்னு. ஆனா நான் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா, பிராக்டிக்கலா அது எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. நம்மளோட என்டையர் கேஸ் சிஸ்டமே அழிஞ்சு போச்சு, ஃபுல்லா முடிச்சிட்டாங்க ரஷ்யா. நம்ம இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகவே இல்லை. ஒண்ணு இந்த விண்டரை ஹீட் இல்லாம தான் கடந்தாகணும், இல்லையா நல்ல பகுதிகளுக்கு போயிடணும். இதுதான் இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கான பதிலுங்கிறது இதுதான். நம்மளதான் நம்ம வாமா வச்சுக்கணும். இப்போ நம்மளை வாமா வச்சுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், எதுவும் பண்றதுக்கு வழியில இப்போதைக்கு எல்லாமே உடச்சு விட்டாங்க ரஷ்யா. அதனால ஜெலன்ஸ்கி அவர்கள் நம்மளோட தலைவர் ஏதாச்சும் ஒண்ணு செய்வாரு. விலோடிமிர் ஒலெக்சாண்ட்ரோவிச் ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிறத முழு பேரை மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிறார். நான் அவரை நம்புற மாதிரி நீங்களும் அவரை நம்புவீங்கன்னு நான் நம்புறேன். அதை தவிர என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதால அவர் தரப்பு வந்து பல விஷயங்கள் சொல்லிக்கிறார். உக்ரைனோட எனர்ஜி மினிஸ்ட்ரி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தரப்பு வந்து போஸ்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, விடி அட்டாக் பண்ணாங்க ரஷ்யா, விடிஞ்சு ரெடி பண்ணலான்னு பார்த்தோம்னா திருப்பி விடி அட்டாக் பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணவே விடமாட்டுறாங்க ரஷ்யா. சில பகுதிகள்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து மேசிவான அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த குருன்சுக் அவர்கள், அவர் தரப்பு இது போல வந்திருக்கு. ஸோ அதனால நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஷெல்டர்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் போய் பத்திரமா இருந்துக்குங்க, சேஃப்டியாக இருந்துக்குங்க. ஏதாவது செக்யூரிட்டி சீக்கிரமா முடியுது, காப்பாற்ற முடியும், செக்யூரிட்டி ரெடி பண்ணிட்டு
பகுதிகளில் கொண்டு போய் ஆட்களை டிப்ளாய் பண்ணி வேலை செய்ய முடியும்னா எனர்ஜி ஒர்க்கர்ஸை நாங்கள் சீக்கிரமாக அலோவ் பண்ணாங்கன்னா இப்போ எல்லாம் ரெடி பண்ணதுக்கு பார்க்குறோம். ஏன்னா செக்யூரிட்டி இல்லை, அதனால எனர்ஜி மினிஸ்டர் நாங்கள் என்ன செய்வோம், ஆளுங்களை அனுப்பி ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணதுக்கு முடியல. தொடர்ந்து தாக்குதல் நடக்குது. நாங்கள் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி அடிச்சிடுறாங்க. ரிப்பேர் ஆயிருக்குது ரஷ்யா, அது ரிப்பேர் ஆகுறது 2 நாள் அது ஆகட்டும், ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அடிச்சுக்குவியாமா அப்படின்னா கூட விட மாட்டுறாங்க. பரவாயில்ல அப்படிங்கிற திருப்பி அடிச்சிடுறாங்க. அதனால சல்டர் எல்லாம் பத்திரமா இருந்துக்குங்கப்பா அப்படிங்கிறது போல எனர்ஜி மினிஸ்டர் தரப்பு ஸ்டேட்மெண்ட். இது போல உக்ரைன்ல யாரை பார்த்தீங்கன்னாலும் இது போல எல்லாம் பத்திரமான இடத்துக்கு போயிருங்க. நம்ம தான் வாமா வச்சுக்கணும், வாமான ட்ரெஸ் வச்சுக்கோங்க, சேஃப்டிக்கு ஜென்ரேட்டர்லாம் வச்சுக்கோங்க, பேட்டரி வாங்கி வச்சுக்கோங்க இப்படிங்க தான் சொல்லாங்களே தவிர எல்லாம் ரெடி பண்ணுவோம், இந்த பிரச்சனை முடிய போகுது, கவலைப்படாதீங்க, சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படிங்கிறது போல எந்த ஒரு இதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சுமியில் ஒரு அட்டாக் நடந்தது. சாகி ட்ரோன் தான் அது என்ன பண்ணி இருந்துக்குது. சாகி ட்ரோன் இல்லை, இது ஒரு புது வகையான ட்ரோன், BM-35 அப்படிங்கிற ஒரு ரக ட்ரோனு மாடிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா. அதில் என்னன்னா அந்த ட்ரோன் என்ன வேலையை பார்த்துட்டு இருக்குன்னா, முதல்ல அது வந்து கேஸ் ஸ்டேஷன் இருக்குது, இதோ போய் நம்ம அடிக்கலாம் அப்படிங்கிறது போல அது வந்திருக்குது சுமியில. அதுவும் மக்கள் வாழக்கூடிய பகுதி காலங்காத்தால. அது கேமரால என்னத்தையோ பார்த்துடுச்சு வேற. இல்ல இதுக்கு பதிலாக நம்ம இதை அடிக்கலாம் அப்படிங்கிறது போல அங்க லாரி நின்றுட்டு இருக்கும் இல்லையா, அந்த லாரியை போய் அடிச்சுக்குது. அது எவ்வளவு தெளிவா வேலை செஞ்சிருக்கு அப்படின்னா, உக்ரைனோட போஸ்டா அந்த டெலிவரி பண்ணுவாங்களே லொஜிஸ்டிக், இந்த போஸ்ட் எல்லாம் டெலிவரி பண்ணுவாங்களே, அது அந்த ட்ரோன் எவ்வளவு தெளிவா அது வேலை செஞ்சிருக்கு அப்படின்னா, இது போஸ்ட் எல்லாம் செய்யறதுல இவங்க இது வழியா தான் ஏதோ ஆயுதங்கள்லாம் டெலிவரி பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் அடிச்சிருக்கு. ஹெவியான அட்டாக். இது உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இது போல உக்ரைன்ஸ்கா போஸ்டாவை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல. இந்த லொஜிஸ்டிக், டிரான்ஸ்போர்டேஷன் ஹப், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே இந்த ட்ரோன்கள் தெரிஞ்சுக்கிச்சு. உக்ரைன் என்ன செய்யறாங்க, எப்படி அவங்க ஆயுதங்களை கடத்துறாங்க, எப்படி ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வராங்கன்றது தெரிஞ்சிருச்சு. சுமிங்கிறதே ஃப்ரண்ட் லைன் டவுன். ஸோ அந்த ட்ரோன்கள் என்ன வேலையை பார்க்கும் அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஸோ இந்த BM-35 ரக ட்ரோன் என்ன பண்ணிக்குன்னா சாகி ட்ரோன் மாதிரியா தான் இருக்கும். ஸோ இந்த மாடல் என்ன பண்ணிக்குன்னா 2ஆவும் உதவி செய்யும். அதாவது ரிகானிசன் ட்ரோனாவும் இது வேலை செய்யும், அட் த சேம் டைம் காமிகாசி ட்ரோனாவும் வேலை செய்யும். அதுவும் ப்ரிசைஸ்டா அட்டாக் பண்ணும். அது போய் நம்ம இதை அடிக்கலாமா வேண்டாமா, ஏன்னா அது தூக்கி சுத்திட்டு இருந்துக்குது. எல்லாம் இந்த கேஸ் ஸ்டேஷன் தான் அடி வாங்க போகுது அப்படிங்கிறதோட மக்களை அங்கேருந்து எல்லாம் வரதுக்குள்ள அது டைம் கொடுக்குது. அடிக்கிறதுக்குன்னா 2 தடவை ரவுண்ட் அடிச்சு காமிச்சிங்க தான் அடிக்க போறேன் அப்படிங்கிறத ரவுண்டில் அடிச்சு காட்டுது. ஏன்னா இதெல்லாம் உள்ள இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். இது டைரக்டா ஒரு ட்ரோன் வருதுன்னா நேராக போய் அடிக்கிறது கிடையாது. ஸோ 2 தடவை வட்டமிடும், அதுக்கப்புறம் போய் அந்த ட்ரோன் அங்கே அடிக்கும். ஸோ இது போல வேலைகள் அங்கே நடந்துட்டு இருக்கு. இதுல இந்த பேட்டில் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன்கள் ப்ரிசைஸ்டா எங்க அடிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ரிகானிசன் ட்ரோனாவும் இங்க இருக்கக்கூடிய உளவு தகவல்களை ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டு, நீ இதை தான் டார்கெட் வச்சா எனக்கு இது வேண்டாம், நான் இதை வச்சுக்கிறேன், எனக்கு இதான் பிடிச்சிக்கணும், அது போய் பிடிச்ச இடத்துல போய் அது விழுந்துருது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். பட் ஃப்ரண்ட் லைன் டவுன் அப்படிங்கும்போது ரஷ்யா அவங்களோட படைகளை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கும்போது இது போல ட்ரோன்களை ஹெவியா யூஸ் பண்றாங்க. ஸோ உக்ரைன் முழுவதும் பலவிதமான அட்டாக்ஸ். இனிஷியலா ரஷ்யா கிட்ட அது இருக்காது இது இருக்குன்னாங்க, இப்போ மேற்கு கிட்ட தான் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய உண்மை. ரஷ்யா கிட்ட அல்ல குறையாத ஆயுதங்கள் இருக்கு, வேணுங்கிற சிப்ஸ் இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரஷ்யா ரெடியா இருக்காங்க. யூரோப் சீக்கிரமா இந்த பிரச்சனையை முடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துட்டு போன்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம 40% மேல 45% மேல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறதா யூடியூப் தரப்பு இருந்து அந்த அனாலிட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுல வருது. ஸோ அதனால நம்ம சேனல் கொஞ்சம் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போகணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது நடக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது எனக்கு உதவியா இருக்கும். இந்த சேனலும் அடுத்த வளர்ச்சி நோக்கி போகும், அதுக்கு உதவியா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப். பை.